சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே ஜெபிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக இந்த ஓய்வு நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற தேவன். இந்த காலை வேளையிலும் காலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவார் என்று சொல்கிற வேத வசனத்தின்படி நம்மை கண்டடைய, அவர் கிருபை செய்ய கொஞ்ச நேரம் அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எம்மை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். போற்றுதற்குரிய தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் புகலிடமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உலக இரட்சகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உன்னத தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். படைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்வின் நாயகரே, உமக்கு ஸ்தோத்திரம். வழிகாட்டியே, உமக்கு ஸ்தோத்திரம். மேக ஸ்தம்பமே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஸ்தம்பமே, உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கல பேழையே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காப்பவரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துணையாளரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நல்ல ஆலயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரத்திலும் கூட இயற்கை அனுகூலப்படுத்தி குறித்த நேரத்தில் இந்த ஆராதனையை துவக்க நீ தந்திருக்கிற தயவுகள், இரக்கங்களுக்காக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, 7 பொன்குத்து விளக்குகளை உடைய தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பொன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை, ஆராதனை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய நாமத்தை துதிக்க, தோத்தரிக்க, எங்களுக்கு என்று ஒரு நல்ல ஆலயத்தை, நல்ல பணியாளர்களை, நல்ல பிள்ளைகளை, நல்ல விசுவாச குடும்பங்களை கொடுத்திருக்கிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை எடுத்து சொல்ல எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை
இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் வாயிலாக ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆராதனையில எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட பாடுகிற பாடல்களை நீங்க மகிமைப்படுங்க. தியானிக்கிற சங்கீத பகுதியிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். சொல்லுகிற அறிவிப்புகள், ஜெப குறிப்புகள் எல்லாவற்றுக்கும் நீரே பதில் தாரும் ஆண்டவரே. குறிப்பாய் உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது அடிமை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட, உம்முடைய நாமம் தரிக்கப்பட, உம்முடைய நாமம் அநேகருக்கு எடுத்து சொல்லப்பட எங்களோடு என்னோடு கூட நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்த நேரத்திலே கொண்டு வந்து சேர்க்க போகிறதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொலைக்காட்சியிலும் கூட யூடியூப்லும் கூட இணைந்து கொண்டு எங்கள் ஆராதனையிலே உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களோடு இம்மட்டும் இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் உம்மை மகிமைப்படுத்தும் போது எங்களோடு கூட இருந்த தேவன், யோசனையில் பெரியவராய், செயல்களில் வல்லமை உள்ள தேவனாய், உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்ப முதல் முடிவு வரையினும் உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். காலையிலே தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இசையோடு சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் இந்த ஆராதனையிலே ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பணியாற்றுவதற்காக, கொண்டு சேர்ப்பதற்காக அநேக பிள்ளைகள் உழைக்கிறீர்கள். இது எதுவும் வீணாய் போகாதபடிக்கு ஞானத்தோடு, கருத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ், எல்லா கைகளை தட்டி பாடுமா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எல்லாம் பாடுங்க. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் எல்லாரும் சொல்லுங்க. இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. சர்வ வல்லவர், எல்லா வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய்
எல்லா வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா 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 உங்களுக்குத்தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. பாடு. எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி இயேசுவே என்னை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. இசையோடு. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா 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 உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். இன்னொரு முறை. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். இயேசுவே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் திருச்சபையை எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக பரலோக ராஜாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்லாரும் அப்பா அப்பா உங்களுக்கு. இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு. நல்ல கரங்களை தட்டி. அதிகாலையில யார் தேடுகிறாங்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் நிச்சயமாக உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்குள்ள வேற எந்த பலமும் கிடையாது. அதிகாலை வேளையில எழும்பி என்ன செய்ய தெரியுமா? கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிறேன். வறண்டு போய் கிடக்க என் வாழ்க்கை,
திரண்ட தேவ தயவை நாடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அவர் எப்படி தெரியுமா வாழ்க்கையை செழிக்க பண்ணி இருக்கிறார் என்பதை நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே என்ன செய்ய தெரியுமா, கடவுளின் வல்லமை கனமகிமை தரும் இடமதில் செல்வது என் இஷ்டம். கொடுத்து பாருங்க, கடவுளுடைய வல்லமை உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கட்டாயமாய் கொண்டு வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கடவுளுடைய கன மகிமை நான் தேடும்போது அவர் என்னை மகிமைப்படுத்துகிற தேவனாயிரு. இன்று கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கொய்யவனே கொய்யவனே படைப்பின் காரணனே. ஹல்லேலூயா. கொய்யவனே கொய்யவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பாருமே. பாடுமா? கொய்யவனே கொய்யவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கொய்யவனே கொய்யவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, சொல்லுங்க, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. இயேசுவே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழி பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. இயேசுவே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கொய்யவனே 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 படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. இயேசுவே, மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக் பின்பற்றியேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதை சேரும்
பாக்கியம் கொடுத்திடுமே. பாடுங்க. காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாக்கியம் கொடுத்திடுமே. குயவனே குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா. இந்த களிமண்ணுல இருந்துதான் ஆண்டவர் முதலாவது மனிதனை என்ன செய்தாரு? உண்டாக்கினார். அதனாலதான் எரேமியா சோர்ந்து போயிருக்கும் போது கூட எரேமியாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், நீ எழுந்து எங்க போ? குயவனுடைய வீட்டுக்கு போ. ஏன்? அவன் அங்கே ஒரு பானையை செய்து கொண்டிருக்கிறான். அது சரிவல்ல. அதை திரும்பி அவன் களைத்து விட்டு நசுக்கி உடைச்சிட்டு அழகாக வணங்கினான். ஏன் உனக்கு நான் இப்படி செய்யக்கூடாது? அல்லேலூயா. ஆண்டுடைய பாதத்திலே, ஆண்டுடைய கைக்குள்ள இந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நீ குயவன், நான் களிமண், இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களை காணாமல் போன ஆடுகளாக இருந்தாலும் அவர் பாதை சேருகிற பாக்கியம் உண்டாகும். நான் அதனாலதான் அடிக்க ஒரு தடவை ஒரு வரி பாடுவேன். களிமண்ணானே குயவன் நீரே என் நாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கு திரும்புவேனே நாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கு திரும்புவேனே நாதாம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல மாலையாகும். சொல்றேன், வணையிறாரு. நித்தம் இந்த பாத்திரம் கர்த்தருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஐயா, நான் ஒரு வெறுமையான பாத்திரம். ஐயா, நான் ஒரு காலியான பாத்திரம், நிரம்பி வழியேற்றும். 2 ராஜாக்களிலே நாம் வாசித்திருக்கிறோம்ல, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? காலி பாத்திரம், கொஞ்சம் போல ஜாடியில எண்ணெய். அதை ஊழியக்காரிடத்தில் கொண்டு வந்து அர்ப்பணித்தாள். அவள் பாத்திரம் வைத்திருந்த எல்லா பாத்திரமும் நிரப்பப்படும் வரை அது நிற்காமல் நிரம்பி வழிந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை என் தேவன் கொடுக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம். சில பாடல்களுடைய சில வரிகளை எத்தனை முறை கேட்டாலும் பவுல் எழுதுவார்ல, நான் எழுதுவதையே மறுபடியும் உங்களுக்கும் எழுதுவது எனக்கு விசனம் அல்ல. அல்லேலூயா. அது மாதிரி சில வரியை சொல்வேன். நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். அதுல ஒரு வரி சேர்ப்பேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உங்க கிருபை எனக்கு வேணும்னு சொல்றேன். இந்த ஊழியத்துல, திருச்சபையில ஒவ்வொரு நாளும் எத்தனை பலகீனங்கள் வந்தாலும் உங்கள் மத்தியில சபை நடுவில் நிற்பதற்கு அவர் பலன் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் திருச்சபையே, கர்த்தருக்கு தெரியும் உங்கள் மனபாரங்கள், உங்கள் ஏக்கங்கள், உங்கள் போராட்டங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும்.
ஆகையினால் கலங்காதீங்க, திகையாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாது குறையாது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாது. இந்த மாதம் முழுவதும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதித்த உங்களுக்கு நன்மை குறையாது. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுமா? அல்லேலூயா. உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லுங்க. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே, சர்வவல் நன்மைகள் குறையாதே, அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருந்த உள்ளமே கலங்காதே, பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். இன்னொரு முறை, பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த நம்மை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினவர். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நர்மர உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவர், நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாது. இயேசுவே நல்லவர், சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டான், அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டான், அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். இயேசுவே அநாதை தவித்த அந்த ஆகார் துயர் தீர்த்தார். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவே உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. நல்லவர், அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே, அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. இயேசுவின் பின் நடந்தாள், அந்த யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் பின் நடந்தால் அந்த யோர்தானை நீடலாம். விசுவாசம் விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை அகற்றிட. ஓ விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த எரிகோவை பிடித்திட தகர்த்திடலாம். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளதை கலங்காதே. இயேசுவே உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே, சர்வ
வல்லவரே, நன்மைகள் குறையாது. இயேசு ராஜா அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாது. உன்னத தேவன், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தோத்தரிப்பதற்கு, அவரை நன்றி செலுத்துவதற்கு நமக்கு மாத்திரமே தேவன் கிருபை கொடுத்திருக்கிறபடியினால் எத்தனையோ பேருக்கு ஸ்லாக்கியங்கள் இல்லை, எத்தனையோ பேர் இன்றைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கட்டுக்களோடு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் போராட்டத்தின் மத்தியில் உழன்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னத தேவன் உங்களோடு இருக்கிறார். கரங்களை தட்டி நான் ஜெபிக்க போறேன். நல்ல கரங்களை தட்டி ஓ ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எல்லாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனையில் கூட நீர் உன்னதவர், உயர்ந்தவர் என்று சொல்லி உம்மை பாடும்படி தோத்தரிக்கும்படி நீர் கொடுத்த கிருபை இரக்கங்கள் தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். மீதி உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். திருச்சபை உள்ள அனைவரும் எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு அருமையான சங்கீதத்தை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 52வது சங்கீதம் 1 முதல் 9 வசனங்களை அடங்கியிருக்கின்ற ஒரு அழகான சங்கீதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய விசேஷத்தை நான் உங்களுக்கு பின்பு சொல்லி தருகிறேன். இந்த நாளிலே மகள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 1 முதல் 9 வசனங்கள் வரை. சங்கீதம் 52ஆம் சங்கீதம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்டு மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த சங்கீதத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனை கொஞ்சம் வாசிமா. தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். ஆமென். தாவீதினுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. இன்னைக்காவது செல்போன் இருக்கு, இன்னைக்காவது நிறைய நவீன வசதிகள் இருக்கு, கிரேம்ல கொடுத்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கே தாவீது எங்க போனாலும் எவனாவது ஒருத்தன் போட்டு கொடுக்குற ஆள் இருந்தான். அது அப்படித்தானமா போட்டிருக்கு. தாவீது அபிமெலேக்குக்கு வந்த போது அவனிடத்துல வந்த ஒருத்தன் சவுல் இடத்துல ஓபேத்தா, அவன் பேர் என்னது, சொன்ன ஒரு மனுஷன். இப்படி எங்க இருந்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டுருக்கணும். நம்மளா இருந்தா விட்டுருவோம். ஆனா அவன் என்ன செய்யறார் தெரியுமா? என்ன வந்தாலும் அவரையே பார்க்கிறான், அவருடைய ஆலயத்திற்கு வருகிறான். அதுதான் 8வது வசனத்துல ஒரு அழகான வசனத்தை கொடுத்திருக்கிறது. என்ன சொல்றார்? வாசிமா 8:9 நாம் படிக்க கேட்போம். நானோ
நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென். உங்களால சொல்ல முடியுமா? துன்பங்கள் வரும்போது உங்களால சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, சில நேரங்களில் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் வெளியில ஓடுவதோட தேவனுடைய ஆலயத்தில் வந்தா ஒரு தனி விசேஷம் இருக்கு. ஏன்னா வாசிமா, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். நம்பி இருக்கிறேன்னு சொல்லி வந்து நின்ன தாவீது என்னைக்குமே எந்த இடத்துலயுமே என்ன செய்யல, வெக்கப்பட்டு போகல. அதுக்கு பதிலா என்ன நடந்துச்சு வாசிமா? நீரே இதை செய்தீர் என்று, நீரே இதுவரைக்கும் என்னை காப்பாற்றினீர் என்று, அதான் இதுக்கு அர்த்தம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அவன் கண்டுபிடிக்கும் போது, தேடி வரும்போது, ஒளித்துக் கொள்ளும் போது அவன் யாரை நோக்கி பார்த்தான்? யாருடைய ஆலயத்திற்கு வந்தான்? தேவனுடைய கிருபையை நோக்கி காத்திருந்தான். அவன் என்ன செய்ய முடி வந்தது? என்றென்றைக்கும் துதிக்கும்படி செய்தான். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தாவீது வெற்றி பெற்றான், தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் என்று சொல்லுகிற நாம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், யார் உங்களை துரத்தினாலும், யார் உங்களை எதிர்த்தாலும், தாவீது சொல்றார் பாருங்க, அவர் கிருபைக்கு காத்திருந்தேன், அவர் கிருபையை நம்பி வந்தேன், நான் என்றென்றைக்கும் துதிப்பேன்னு சொல்லி அவன் விழுந்து விடாமல் இருந்தான்னா, நீங்களும் அப்படி சொல்லி பாருங்க, விழுந்து விடாம இருப்பீங்க. 9வது வசனத்தை வாசிமா. உமது நாமத்திற்கு காத்திருப்பேன், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், தாவீதும் பரிசுத்தவான், அவனுக்கு முன்பதாகவும் நீங்களும் நானும் நலமாய் இருக்க வேண்டும் என்றால் எதற்கு காத்திருக்க வேண்டும்? எங்கே ஒளிவு மரங்களாக இருக்க வேண்டும்? ஆலயத்திலே பச்சை பசேர் என்கிற ஒளிவு மரங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒளிவு மரம் அப்படின்னாலே, ஒளிவு தோப்புகள் அப்படின்னாலே, ஒளிவு எண்ணெய் என்றாலே ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியது. ஆகையினால்தான் தாவீது அந்த ஒளிவு மரமான ஆலயத்தை நாடினான், ஆலயத்தில் வந்து துதித்தான், ஆலயத்தில் கிருபைக்கு காத்திருந்தான். அவன் என்றென்றைக்கும் வெட்கப்படாதபடிக்கு பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக மற்றவர்களை பார்த்து நலமாய் இருக்கும் என்று சொன்ன தாவீதை பார்த்து இன்றைக்கு நாமும் கூட தாவீது ஒரு நலமான மனிதன் என்று துதிக்கும்படி, தோத்தரிக்கும்படி என் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு கஷ்டமா இருக்கும். ஆனா விளங்கி கொண்டீங்கன்னா ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். யார் துரத்தினாலும், யார் விரட்டினாலும், யார் எதிர்த்தாலும், ஆலயத்தில் நாட்டப்பட்ட தாவீதை போல நான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தால் உங்கள் நாவும் துதிக்கிற நாவாய், உங்கள் நாவும் ஜெயிக்கிற நாவாய், உங்கள் வாழ்வு ஜெயத்தை பெற்ற வாழ்வாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். தொடர்ந்து அவர் கிருபைக்கு காத்திருங்கள். நீங்களும் பரிசுத்தவான் என்று தாவீதை போல, அவன் பரிசுத்தர்களை பார்த்ததை போல நீங்களும் பார்க்க அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தப்பி வந்ததை அறிவித்த போது அவன் சொன்னான், நான் உம்முடைய ஆலயத்திற்கு வருவேன், உம்முடைய கிருபைக்கு காத்திருப்பேன், உம்மை நம்பி இருப்பேன், உம்மை துதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற, இந்த வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த சூழ்நிலைகளிலும் எனக்குள்ளே தாவீதின் சுவாபத்தை கொடும், நான் ஆலயத்தில் வந்து ஒளிவு மரத்தில் நாற்றப்பட்டவனை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகளை நீர் அப்படியே உம்முடைய கிருபைக்கு வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதபடிக்கு, துக்கப்படுத்தாதபடிக்கு, விட்டு கொடுக்காதபடிக்கு, தாவீது துரத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் ஜெயம் பெற்று அரியணையிலே ராஜாவாய் மாறினது உண்மை என்றால் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க வழிநடத்துங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கின்ற ஒரு நேரம். கைகளிலே கொண்டு வந்திருக்கிற காணிக்கையை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் படையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம், 2 சரணம் மாத்திரம் நான் சுருக்கமாய் பாடப்போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனையோ பேர் நம்முடைய ஊழியத்தை வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க,
என் திருச்சபை மக்களே, நீங்கள் அவர்களுக்காக கட்டாயமா என்ன செய்யுங்க? ஜெபம் செய்யுங்கள். அல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆக மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், பாடுவோம், ஆடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். ஆஹா, நாடியே நம்மை தேடியே வந்த நாதரை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆஹா, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தில் கொஞ்ச பேராய் நாம் கலந்து கொண்டு ஜெபித்தாலும், நம்முடைய ஆலயத்திற்காய் துதித்தாலும், அநேக ஜனங்கள் இதை யூடியூப் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கிறார்கள். சில நேரங்களில் நான் பார்க்குறேன், ரொம்ப நெருக்கடியாக முன்னவா பின்னவான்னு நிலைமையில் இருக்குது. ஆனால் சில வாரங்களில் கூட்டம் என்ன செய்யுது? இது எல்லா ஆலயத்திலும் இருக்கிறது. வெளியில் கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும்? கொண்டு வந்து சேர்க்க முடியும். அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீயோ கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், அது உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் என்பதை அறிந்து நன்மைகளை உம்முடைய பாதத்தில் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், நீர் கொடுத்த பிரயாசங்களில் இருந்து உழைத்ததை கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திற்கு வந்து கொடுத்தபடி, நான் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவ வார்த்தையின்படி, கொடுக்கிறவனுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்கிற வார்த்தையின்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை மாதாந்திர காணிக்கைகளால், தோத்திர காணிக்கைகளால், பிள்ளைகளின் பிறந்த நாள் காணிக்கைகளால், தங்களுக்கு அன்பானவர்களை இழந்த நாட்களிலே எங்கள் பிள்ளைகள் விடுதிகளிலே உணவுகள் கொடுக்கிற காணிக்கைகளை, தொலைக்காட்சி காணிக்கைகளை படைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் அல்லப்பா ஆசீர்வதிக்கிற பாத்திரம், நாங்கள் அல்லப்பா திரும்ப கொடுக்கிறவர்கள், நீரே திரும்ப கொடுக்கிறவர்களாயிருந்து அவர்கள் எந்த நோக்கத்தோடு எந்த எதிர்பார்ப்போடு கொடுக்கிறார்களோ எல்லாவற்றிலும் மிகபர நன்மைகள் கடந்து வந்து நீர் ஆசீர்வதித்தீர் என்கிற சாட்சியை கேட்டு உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து இந்த நாளிலும் கூட கொஞ்ச நேரம் உங்களை எழுப்பிவிட்டு ஆராதனைக்குள்ளாக வழி நடத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் முதல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? 8 மாதங்களை கடந்து நாம் 9 மாதத்துக்குள்ள என்ன செய்திருக்கிறோம்? அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கிருபை பெரியது. சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி, லேடி சைடு ஜென்ட் சைடு எல்லாம் சேர்ந்து ஆமேன். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கூட
வழக்கம் போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஆராதனையும் நம்முடைய யூடியூப் சேனலிலே நேரடியாக லைவ் செய்யப்படுகிறது. அதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திங்கட்கிழமை தோறும் காலை 11 மணியிலிருந்து ஆராதனை முழுவதும் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாரும் நம்முடைய ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக ஜாய் டிவியிலே ஒளிபரப்பு செய்கிறார்கள். அது தவிர செவ்வாய் முதல் வெள்ளி வரையிலும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊழியத்திலே ஆங்காங்கே கூட்டங்களிலே கொடுக்கின்ற தேவ வார்த்தைகளை நாம் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். மாலை இரவு 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை ஜாய் டிவியிலும், வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8 மணியிலிருந்து 8:30 மணி வரை தமிழன் தொலைக்காட்சியிலும் நம்முடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இவ்வளவெல்லாம் போடுறோம். எப்படியா டிவிக்காரங்கெல்லாம் ஃப்ரீயாக போடுவாங்களா? கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளிலே யாராலும் எதையுமே இலவசமாக செய்துவிட முடியாது. ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாவற்றையுமே இலவசமாய் கொடுத்தவர். அவர் யாரு? இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த தொலைக்காட்சிக்கு அந்த நாட்களில் இருந்த காணிக்கையை விட இந்த நாட்களில் வருகிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு காலங்களிலே கிட்டத்தட்ட 55, 60 வரைக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கே மணி ஆர்டர் வந்தது. இப்போ வெறும் 27 மணி ஆர்டரு எல்லா மாதமும் வர்றதில்லை. அப்படித்தானே சிஸ்டர் தேவகி சிஸ்டர்? அப்படித்தானே? ஆமென், ஸ்தோத்திரம். குறைஞ்சிக்கிட்டு கூடிக்கிட்டே தான் வருது. ஆனாலும் தேவ தரிசனத்தோடு நாங்கள் சொல்லுவாங்கல்ல, இதில் இருக்கிறத எடுத்து அதில் போட்டு, அதில் இருக்கிறத போட்டு இதில், அப்படி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சில பொருத்தனைகள் காணிக்கை, சில தோத்திர காணிக்கை, நன்றி காணிக்கை, இப்படி ஒரு சில குடும்பங்கள் எழும்பி கொடுக்கும்போது அதை நடத்த முடியுது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ ஊழியங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க, நல்லதுதான். எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது, நல்லதுதான். இந்த ஊழியம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட நிலையிலே செய்கிறோம் என்பதை தேவனிடத்தில் வைத்து ஜெபியுங்கள். இல்லை என்றால் இந்த ஆலயத்தை வந்து பாருங்கள். பார்த்துவிட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக உங்கள் திருமண நாள், பிறந்த நாள், பிள்ளைகளுடைய மற்ற சுப விசேஷமான காரியங்கள், தோத்திர காணிக்கைகளை போன்ற காணிக்கைகளை கொடுத்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 1,05,000 ரூபாய் இதற்கு தேவைப்படுகிறது. மாதந்தோறும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஊழியத்தின் சார்பாக பல ஆண்டுகளாக 60 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருள் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னுடைய ஞாபகத்தில் நான் சொல்றேன், கர்த்தர் கிருபையினாலே, கர்த்தர் இரக்கத்தினாலே அநேக ஜனங்கள் நமக்காக உதவி செய்கிறபடினால், ஜெபிக்கிறபடினால் ஆரம்பித்த திட்டத்தை இதுவரை நாம் ஒரு நாள் கூட நிறுத்தவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு குடும்பத்திற்கு 950 ரூபாய் தேவைப்படுகிறது தொடர்ந்து நடத்துவதற்கு. ஒருவேளை 950 ரூபாய் என்பது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட மக்கள் கொடுக்குறாங்கிறது தெரியும். ஐஸ்வர்யவான்களும் கொடுக்குறாங்க, அவங்க எங்க கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். எங்கிட்ட கொடுக்குறவங்களாம் எப்படி கொடுக்குறாங்கிறது எனக்கு தெரியும். ஒரு சிலர் அதிலையும் இந்த ஊழியம் நன்மை செய்யத்தக்க திராணி இல்ல ஊழியம் செய்ய தகுந்தவர்களுக்குத்தான் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மனதார நான் அவர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால 2 பேர் சேர்ந்து கூட இந்த ஊழியத்திற்காக, இந்த நலத்திட்ட பணிகளுக்காக காணிக்கைகளை, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து நீங்க வந்து பாருங்க எப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த அரிசி பருப்பு போய் சேருதுன்னு. ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்தவுடனே சபையில் வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்கள் வந்து கூட பார்த்துட்டு ஒரு குடும்பத்துக்கோ 2 குடும்பத்திற்கோ சபையா, கமிட்டியா, இல்லை 2 ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்து, இல்லை குடும்ப உறவுகள் சேர்ந்து பொறுப்பெடுத்து உதவி செய்யலாம். ஜெபியுங்கள், கட்டாயம் அல்ல, ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உபவாச கூட்டத்தை தேசத்திற்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் அநேக சாட்சிகள், ஒவ்வொரு மாதத்திலும் அநேக சாட்சிகள். ஏன்னா நான் பிளைண்டாக இருக்கனால ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ சிரமம், இங்கிட்டு மாறி அங்கிட்டு மாறி போகணும், எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறது. அதனால் இந்த சாட்சிகளை நாங்கள் என்ன செய்ய முடியல, ஒளிபரப்ப முடியல.
நான் சபைக்கு வந்து பாருங்க, என்னிடத்துல சொல்லக்கூடிய சாட்சி சில போட்டோக்கள், சில காரியங்கள்லாம் இருக்கு. அநேகம் பேர் அநேக மாவட்டத்திலிருந்து இதை பார்த்துவிட்டு விடுதலை பெறுகிறார்கள், கலந்து கொண்டு விடுதலை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட உபவாச கூட்டத்தில் நீங்களும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த விரும்புவீர்கள் என்றால் எங்கள் ஊழியத்தில் கீழே போடக்கூடிய 9360383940 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் பேசுவோம். உங்களுக்கு எப்படி வரணுங்கிற விவரத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் ஒரு நாள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நல்லா இருக்கும். நல்ல தம்பிமார்களை எனக்கு இசை வாசிக்க கொடுத்துருக்குறாங்க. நல்ல சபை மக்கள், கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்க உண்மையாகவே ஆர்ப்பரிக்கிற சத்தமும் ஆராதிக்கிற சத்தமும் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறது, அநேக பேருக்கு விடுதலை கொடுக்கிறது. ஆகையினால் எல்லா மாதமும் 4வது சனிக்கிழமை, ஆகையினால் இதிலும் கூட நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாக்குத்தத்த ஆராதனைகள் ஒவ்வொரு மாதமும் மாலை 6:30 மணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். இன்னும் கிறிஸ்மஸ் காலங்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதில் அநேக நலத்திட்ட உதவிகளை நாம் செய்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த ஆண்டு நடைபெற்ற இடத்திலே நடத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், பணிகளை துவக்கி இருக்கிறோம். இதற்காகவும் நீங்கள் காணிக்க கொடுக்கிறது 2வது விஷயம். முதலாவது, ஜெபத்தினால் எங்களை தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பணியாளர்கள், இன்னர்ஸ், அதாவது உள்ளே வேலை பார்க்க இன்டோர்ஸ் பணியாளர்கள் 7 பேரும், அவுட்டோர்ஸ் பணியாளர்கள் 3 பேர், மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்கு ஒரு காரியம் உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கை தட்டினா எப்பவுமே என்ன செய்யாது, ஓசையிடாது. அதனால இந்த ஊழியத்தை நான் மட்டும் செய்ய முடியாது. என்னோடு திரைமறைவில் ஒர்க் பண்ணக்கூடிய பலர் இருக்கிறாங்க. அவங்க குடும்பங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எந்த நேரமும் உங்கள் பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காக, அரசு வேலைக்காக, எந்த காரியத்திற்கு ஜெபிக்கணும்னா என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கேன். அதே போல ஒரு அன்பான வேண்டுகோள், தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களுக்கு, நிகழ்ச்சி முடிவு பெற்ற பிறகு எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மிகுந்த பிரயாசத்தோடு பணத்தை செலவழித்து போட்டு கொண்டிருக்கிறோம், தடை இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக. அதனால் அந்த நிகழ்ச்சியை கவனிங்க, ஆண்டுடைய வார்த்தை கேளுங்க, கூட சேர்ந்து பாடி ஆராதிங்க. முடித்த பின்னாடி தொடர்பு கொள்ளுங்கள், நாம் பேசுவோம். ஊழியங்கள் உங்கள் பகுதியில் நிறைவேற்ற வேண்டும் என்றால், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் வர ஆயத்தமாக இருக்கிறோம். அழையுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொன்ன ஜெப குறிப்புகளுக்காக, சொன்ன காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து உங்கள் குடும்ப தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த பிரயாசத்தோடும் மிகுந்த பலகீனத்தோடும் அலைந்து கொண்டிருக்கிறேன். எனக்காகவும் கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டுடைய நாமத்தை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை எப்படி விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் நிறைய பேருக்கு என்ன இல்லை, இந்த நாட்கள் இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். நிச்சயமா சொல்றேங்க, எத்தனையோ பேருக்கு இந்த நாட்கள் இல்லை. கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அந்த ஈவை நினைச்சு நம்ம வாயை திறந்து நன்றி செலுத்தாம ஆராதிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் நீர் நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கடந்த 8 மாதங்களிலும் ஆண்டவரே, இந்த 9வது மாதத்திலும் இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும், நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை என்ன செய்யணும், துதிக்கணும். இந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஈவு. எத்தனையோ பேருக்கு இல்லை, எத்தனையோ பேர் இன்றும் சுகவீனங்களோடு பலகீனங்களோடு, எத்தனையோ பேர் வரணும்னு நினைச்சு கூட வர முடியாம இருக்கிறாங்க. ஆனா உங்க மேல இரக்கம் வைத்திருக்கிற ஆண்டவர், உங்க மேல கிருபை வைத்திருக்கிற ஆண்டவர், உங்க மேல தயவு வைத்திருக்கிற ஆண்டவர், உங்க மேல மனதுருக்கம், கம்பேஷன் உள்ள ஆண்டவர் இறங்கி இந்த ஆலயத்தில் கூடி துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு நல்ல கைகளை, நல்ல கால்களை, நல்ல நாவுகளை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி, ஆண்டவரே அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், அதற்காய் உம்மை துதிக்கிறேன், அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜா, எங்கோ நான் இருந்திருக்கிறேன், எங்கோ நான் வாழ்ந்திருக்கிறேன், அறியாமல் இருந்திருக்கிற என்னை தேடி வந்து உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒளிவு மரத்தை போல, பச்சை பசேர்னு இருக்கிற செழுமையான இடத்தை போல
தாவீது கிருபைக்கு காத்திருந்ததை போல என்னை கூட உம்முடைய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ள ரிசீவ் பண்ண எனக்கு கொடுத்த தயவுக்காக, இரக்கத்திற்காய் நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போறார். கரங்களை தட்டி, நல்லா கைகளை தட்டி, அப்பா இந்த நாளிலே எங்கள் மத்தியில இடைபடும், இந்த நாளிலே எங்கள் மத்தியில அசைவாடும், இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வாரும், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும், எங்கள் குடும்பத்தை நடத்த உதவி செய்யும், எங்கள் தொழிலை நடத்த உதவி செய்யும், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க உதவி செய்யும். எந்த மனுஷனும் எந்த காரியத்தையும் எங்களுக்கு கற்றுத்தந்தாலும் வீணாண்டவரே நீர் எனக்கு கற்றுக்கொடும், நான் உம்மையே நோக்கி காத்திருக்கிறேன், நான் உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்க போகிறேன், நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். எனக்காய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் என் சிந்தனைகள் உம்மை நோக்கி பார்ப்பதாக, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் உமக்கு கீழாக உம்முடைய கிரியிலிருந்து வழி நடத்தப்படுவதாக இருப்பதாக என்று சொல்லி எல்லா ஆண்டவரை நோக்கி அப்படியே பார்த்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எல்லாம் சொல்லுமா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எல்லாம் ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எல்லாம் சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவி. இயேசுவே, எல்லாரும் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி. ஐயா உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. வாய திறந்து நன்றி உமக்கு நன்றி. இன்னொரு மரம், நன்றி உமக்கு நன்றி. இன்னொரு மரம், நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகர், கூப்பிடு, ஆவியானவரே. தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவால் நினைவு கூர்ந்தீ. எல்லாரும் தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவால் நினைவு கூர்ந்தீ. ஓ கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கலம் பற்றி நடத்தி. இயேசுவே, கலங்காதே கண்ணீரை. ஆமென். நீங்க பாடுங்க, கேட்கணும். ஐயா நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா அன்பான அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இன்னொரு முறை, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, இயேசுவே, ஆவியானவர். இப்ப பாடுறது முக்கியமான வரி. சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடணும். உலையாத சேற்றிலே வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரம் தட்டி. இந்த 9வது மாதத்துல எத்தனையோ பேர் விழுந்து போனாங்க, எத்தனையோ பேர் அழிஞ்சு போனாங்க, எத்தனையோ பேர் கெட்டு போனாங்க, எத்தனையோ பேர் இல்லாமலே போயிட்டாங்க. ஆனால் உளையான சேற்றிலே விழுந்தாலும் அவர் முன் குறித்திருக்கிறபடியினால், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால், அவர் என்னை தேடி வந்திருக்கிறபடியினால், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால், அவரே என் இரட்சகர் என்று அறிக்கை பண்ணி இருக்கிறபடியினால், அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சிருகாரத்தின் ஆவியை உடையவனாக இருக்கிறபடியினால், ஓ ஆதியும் அந்தமுமான தெய்வத்தை நோக்கி பார்க்கிறபடியினால், அல்பாவும் மேகாவை நோக்கி பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறபடியினால், ஓ
ஓ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவரே என்று சொல்லி அவருக்கே சகல துதியும் கனத்தை மகிமை செலுத்துகிறபடினார். வாழ்ந்த என்னை, அலைந்த என்னை, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவனாக, என் கண்ணீரை கண்டிருக்கிற தேவனாக, என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக, என் கலக்கத்தை மாற்றுகிற கர்த்தராக, என் இடுக்கத்தை நீக்குகிற கர்த்தராக, என் நித்தம் நடத்துகிற தேவனாக, என் எலும்புகளை நினமுள்ளவர்களாய் செய்கிற தேவனாக, வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற தேவன், இந்த உலக மனிதர்களுக்குள்ளே விழுந்து போயிருக்கிற பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விளக்கப்பட்ட மனிதனாக, என் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்த மக்களாக, என் சபைக்கு கீழ்ப்படிந்த மக்களாக என்னையும் அவர் நேசித்திருக்கிறபடியினால், என்னையும் அவர் தூக்கி எடுத்திருக்கிறபடியினால், என்னையும் அவர் கழுவி இருக்கிறபடியினால், எனக்கும் அவர் காயம் கட்டி இருக்கிறபடியினால், எனக்குள்ளும் அவர் சிந்தை வந்திருக்கிறபடியினால், எனக்குள்ளும் அவருக்குள் பக்தி வைராக்கியம் வந்திருக்கிறபடியினால், இப்பொழுதும் 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 நான் நினைவு கூறுவேன். நினைவு கூறுகிற தேவன், என்னை நினைந்திருக்கிற தேவன், என்னை வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதித்திருக்கிற தேவன், என்னை பலப்படுத்தி இருக்கிற தேவன், எனக்குள் பெரிய காரியங்களை செய்திருக்கிற தேவன், எனக்குள் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவராலே கொடுத்திருக்கிற தேவனை இப்பொழுது நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். உளையான சேற்றில் பாடுங்க. என்னை தூக்கி எடுத்தீரே. இன்னொரு முறை. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீ. உங்களை கழுவ இப்போ ஒப்பு கொடுத்தா தூக்கி எடுத்திருக்கிற தேவன், ஒருவேளை இன்னும் சில பாவங்களில் இருந்து, இன்னும் சில பாடுகளில் இருந்து, இன்னும் சில பிரச்சனைகளில் இருந்து சுத்திகரிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்திலிருந்து ஜெபிக்கும் போது அக்னிமயமான தேவனை, காயம் கட்டுகிற இயேசுவாக, கண்ணீரை துடைக்கிற இயேசுவாக வந்திருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். ரிசீவ் பண்ண விரும்புகிறவங்க, என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், என் பாவம் நீங்க கழுவும், என் செவேர் என்ற பாவங்கள் வெண்மலையை போல உறைந்தவைகளாய் மாறுவதாக என்று சொல்லுங்க. இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அவர் கிருபைக்கு காத்திருந்த தாவீது வெட்கப்படவில்லை என்றால், அவர் கிருபைக்கு காத்திருக்கிற என் போன்ற ஊழியக்காரர்கள் வெட்கப்படவில்லை என்றால், அவர் கிருபைக்கு காத்து வந்திருக்கிற இந்த திருச்சபை மக்களே, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் இனி அடிமையாவதில்லை. நீங்கள் இனி பலகீனம் அடைவதில்லை. நீங்கள் இனி தள்ளப்பட்ட ஜாதி அல்ல. நீங்கள் இனி புறக்கணிக்கப்பட்ட ஜாதி அல்ல. நீங்கள் நோய்களோடு வாழ்கிறவர்கள் அல்ல. இனி நீங்கள் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திரு இரத்தத்தினால் சாட்சி பகிர்வதற்காக முத்திரை மோதிரமாக அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட, அவரால் அடையாளம் போடப்பட்ட, அவரால் நேசித்திருக்கிற, அவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஓ ரீபா ராபா பா 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 ஜனமாக 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 மாறுவீர்கள். கரங்களை தட்டி, எனக்குள் அந்த மாற்றம், எனக்குள் அந்த மாற்றம், எனக்குள் அந்த மாற்றம், எனக்குள் அந்த மாற்றம். எஸ் 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 இப்பொழுதே 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 வருவதாக என்று சொல். உன் கணவனின் முரட்டாட்டம் மாறும், உங்கள் பிள்ளைகளின் முரட்டாட்டம் மாறும், உன் அயல் வீட்டின் முரட்டாட்டம் மாறும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை கழுவி கொண்டிருக்கிறது. உங்களை சுத்திகரித்து ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்த தேவன் அவர்களை சுத்திகரித்து ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் அதற்காக அனுப்பப்பட்ட ஜனம். ஓ ரீ பா 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 ஓ ரஷதரா பா 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 ஓ நீ மா 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 பா பா ஓ ரன்ஷதரா ஓ ரக்கஷதரபா ஓ ரக்கஷதரபா. நல்ல கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. நானே அந்த ஜனம், நானே அந்த ஜனம், நானே அந்த ஜனம் என்று சுகந்தரி கையை வலப்புறத்தை நீட்டி தேவனை நோக்கி, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை கழுவும், என்னை சுத்திகரிக்கும். என் மூலமா என் தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், என் மக்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், என் தமிழகம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், தாலுகாக்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு குக்கிராமங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் பெற்ற ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஞ்சை இருந்தால்
முதலாவது என்னை கழுவும், என்னை கொண்டு மற்றவர்களை கழுவும். முதலாவது என்னை கழுவும், மற்றவர்களை கழுவும். கரங்களை தட்டி கழுவுவதற்கு ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. ஆமென். உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லு. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீங்களே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. இன்னொரு முறை நன்றி உமக்கு நன்றி இயேசுவே. எல்லாம் நன்றி மட்டும் சொல்லுங்க. முடிக்க போறேன். இந்த வேளையில உங்களை அவர் நடத்தி இருந்தா நன்மை சொல்லுங்க. இந்த வேளையில உங்களுக்கு அவர் நல்ல தொழிலை கொடுத்திருந்தா நன்றி செலுத்துங்க. இந்த வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருந்தா நன்றி செலுத்துங்க. இந்த வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருந்தா நன்றி சொல்லுங்க. இந்த வேளையில நீங்க சபைக்கு காணிக்க கொடுக்கிறதற்கு உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருந்தா நன்றி செலுத்துங்க. இன்னும் அவர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துங்க. நல்ல வேலை உங்க பிள்ளைகளுக்கு கிடைச்சதற்காய் நன்றி செலுத்துங்க. நல்ல திருமண வாழ்க்கை அமைய போகுது, அதற்காய் நன்றி செலுத்துங்க. நல்ல கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்க போறாங்க, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாம் துன்மார்க்கன் ஒருவனும் துரத்துவார் இல்லாமல் ஓடி போறாங்க, அதற்காய் நன்றி செலுத்துங்க. எல்லாம் நன்றி செலுத்துங்க. இந்நேரம் வரைக்கும் நடத்தி இருக்கிறார், இனியும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எப்போதும் நீங்கள் துதிக்கிற ஜனம், ஜெபிக்கிற ஜனமாக இருக்க போறீங்க. விசுவாசம் உள்ளவங்க கரங்களை தட்டி, என்ன கழுவிட்டாரு, என்ன தூக்கி எடுத்துட்டாரு, என்ன ஆசீர்வதித்துட்டாரு, என்ன மகிமைப்படுத்திட்டாரு. ஏன்னா நான் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர். கைகளை நல்லான் அப்பா ஏசப்பா. எல்லாம் சொல்லுமா, நன்றி உமக்கு நன்றி. நல்ல கைகளை தட்டி இந்த ஆராதனைக்காய் நன்றி சொல்லுங்க. நம்முடைய ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துங்க. நம்முடைய ஊழியத்தில் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஆண்டவருடைய நாமத்தில் நன்றி செலுத்துங்க. நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்களை கர்த்தர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துங்க. நல்ல கால சூழ்நிலைகளை, மின்சார வசதிகளை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு கூட ஒரு கூட்ட மக்களை தேவன் விடுதலையாக்க போகிறார், அதற்காக நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு கூட தேவ வார்த்தை உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனமா, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தையே நான் தொடர்ந்து தியானிக்க போகிறேன். எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை பேர் வார்த்தையால உயிர் பெற போறீங்க, வார்த்தையால ரட்சிப்பை பெற போறீங்க, வார்த்தையால இன்னும் விசுவாசத்தில் பலப்பட போறீங்க. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ண விரும்புறவங்க, இந்த நாள் மட்டுமல்ல, அவர் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில விலையேற பெற்றது, அதற்காக நன்றி செலுத்துவேன் சொல்லுங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், கடன் பாரங்கள், கண்ணீர்கள், திருமணமாகாத பிள்ளைங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அவர் தருகிற வார்த்தையை விசுவாசிக்கும் போது, ரிசீவ் பண்ணும் போது தேற்றும். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை நல்லவரே, வல்லவரே. ஆராதனை, ஆராதனை அற்புதமே, அதிசயமே. ஒரு வரி மட்டும் பாடுமா? உந்தன் நாமை உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். எல்லாம் சொல்லுமா? உந்தன் நாமம் தீயை பாடிடுவேன்
உயிருள்ள நாளெல்லாம். உங்க சத்தம் கேட்கட்டுமே இந்த ஒரு வரி மட்டும். உந்தன் உயர் பாடிடு, பயப்படாம பாடுங்க. உந்தன் நாமம், ஆமென், உயிருள்ள நாளெல்லாம். இன்னொரு முறை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். நல்ல உயிரோடு நிக்க வச்சிருக்கிறாரு, நல்ல பலன் தந்திருக்கிறாரு, நல்ல குடும்ப வாழ்க்கை தந்திருக்கிறாரு. அதற்காக நல்லவருக்கு நன்றி சொல்லுங்க, வல்லவருக்கு நன்றி செலுத்துங்க, போதுமானவருக்கு நன்றி செலுத்துங்க, அற்புதம் செய்கிறவருக்கு, அதிசயம் செய்கிறவருக்கு நன்றி செலுத்துங்க, தேவைகளை சந்திக்கிறவருக்கு நன்றி செலுத்துங்க, உங்களை காண்பவருக்கு நன்றி செலுத்துங்க, நடத்த போகிறவருக்கு நன்றி செலுத்துங்க, நடத்தி வந்தவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை வியாதி வந்தாலும் சரி, எத்தனை ஆபரேஷனை நீங்க சந்திச்சாலும் சரி, எத்தனை வாகன விபத்துக்கள் பக்கத்துல கேள்விப்பட்டாலும் சரி, நன்றி செலுத்தின பிள்ளைங்க, துதித்த பிள்ளைங்க, ஆராதித்த பிள்ளைங்க, துதி எடுக்கும் போது சாத்தான் ஓடினது என்றால் உங்களை தேவன் பாதுகாத்திருக்கிறபடினால், உங்கள் துதி சத்தம் உங்களை தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர்த்திருக்கிறபடினாலே நீங்கள் நல்ல விசேஷித்தவர்களாய், பாதுகாக்கப்பட்டவர்களாய், பராமரிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மறுபடியும் சபையில் நிற்பீர்கள். கரங்களை தட்டி நிற்பேன் சொல்றவங்க மட்டும் எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. வாரம் என்னை தேவன் சபையில நிறுத்துவார், மாதம் உபவாச கூட்டத்திலே நிறுத்துவார், ஒவ்வொரு வாக்குத்தத்த ஆராதனைகளையும் நன்றி செலுத்த வைப்பார். ஓ ரிபா ஷதா ரபா நபா பா 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 பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ஆராதனையிலும் கூட இன்றும் நாங்கள் மகிழ்ச்சியாய் ஆராதித்தாலும் மனதிலே குடும்பத்தின் தேவைகள் உண்டு, குடும்பத்தில் எதிர்பார்ப்புகள் உண்டு, வியாதியை குறித்த பயம் உண்டு, கடன் பாரத்தை குறித்த கலக்கம் இருக்கும். அப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகள், ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை, ஊழியக்காரன் ஜெபித்த ஜெபம் வீணா போகாது, எனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கடந்து போகவும், அதன்படி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கவும் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தில் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி ஆராதிக்கிறத அநேக விசுவாச குடும்பங்கள் தொலைக்காட்சியில், ஆன்லைன்ல இணைந்து கொண்டு ஆராதித்திருக்கிறாங்க. அவர்களையும் கூட இந்த நேரத்தில் நான் மனதார வலக்கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேனப்பா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று சொன்ன தேவன், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன், நம்முடைய சமாதானத்தையே பிள்ளைகள் குடும்பங்கள் வாழ்க்கையிலே தந்து, கைட்டு செய்கிற வேலைகளிலே தந்து, தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்கு சாட்சியாய் வாழ நீங்க கிருபை செய்யுங்க. இம்மட்டும் நாங்கள் ஆராதித்தோம், இப்பொழுதோ உடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய பீடத்தில் நிற்கும்போது அடிமை மறைத்து வெளிப்பட்ட உடைய அன்பின் வார்த்தை இன்றைக்கும் கூட அளப்பலின் சத்தமாய் போய்விடாமல் அன்பின் சத்தமாய், நீர் கொடுத்த சத்தமாய் மாறி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தர அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. எவ்வளவோ நேரம் நம்ம பாடினாலும், எவ்வளவோ நேரம் நாம் துதித்தாலும் ஜெபித்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்றால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆராதனையாக இருந்தாலும் அது எப்படி தான் இருக்கும்? சோறு எப்படி குழம்பு இல்லாமல் இருந்தால் ஏதோ கடமைக்கு சாப்பிட்ட மாதிரி, இல்லாத கொடுமைக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குமோ, அதை போல இருக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட
உங்களை தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிருபை கொடுத்த ஆண்டவருக்கும் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பான திருச்சபை குடும்பங்களே, விசுவாச குடும்பங்களே, இந்த ஊழியத்தை குறித்து மேலதிக விவரங்கள் வேண்டுமென்றால் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ண அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இல்லை கீழே போடக்கூடிய தொலைபேசி இலக்கங்களிலே தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை என்றால் மதுரை பட்டணத்தில் இருக்கிற எங்கள் ஆலயத்தை வந்து எங்கள் பார்க்க அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தையே, 9வது மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தையே தொடர்ந்து பேசும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரத்தை 17வது வசனத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஃபெமினியனான ஒரு புஸ்தகம், ஒரு அதிகாரம் என்று சொல்லலாம். ஏன்னா அதில் சுகந்தரிக்கக்கூடிய வார்த்தைகள் அநேகம் இருக்கிறது. அதில் ரொம்ப ஃபெமினியனான வார்த்தைகளை எனக்கு அநேக முறை கொடுத்திருந்தாலும் இந்த நாட்களில் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு தைரியப்படுத்தக்கூடிய, நிச்சயமான உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அப்படித்தானே? அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 45:17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்களும் நானும் யாரு? இஸ்ரவேல். ஆகையினால எந்த ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நித்தியமான ஒரு தெய்வத்தினுடைய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. பின்னாடி வாசிமா. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இஸ்ரவேலின் ஜனமாயிருக்கிற நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கிற உங்களை பார்த்து இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் என்றென்றைக்கும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. அதுல இடையில ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சதா காலங்களிலும். அல்லேலூயா. மனிதன் தருகிற ஆசீர்வாதமா இருந்தா சீசன் மாதிரி வரும், சீசன் மாதிரி போகும். ஏன்னா என்கிட்ட நேற்று ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, இனிமே மக்களுக்கு 10வது மாசமும் 11வது மாசமும் 12வது மாசமும் சீசன் தாயா அப்படின்னாரு. எனக்கு விவரம் தெரியல. அப்பதான் கேட்டேன், என்னையா சீசன்னு? ஏயா நீங்க வேற உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்கன்னாரு. சில காரியம் பொதுவாக இருக்கிறதுனால தேவையில்லை. ஆனால் அந்த 3 மாசத்தோடு அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் வெட்கப்படுவதில்லை, கலங்குவதில்லை. ஹல்லேலூயா. இது யாருக்கு சொன்னாரு? யாக்கோபின் சந்ததிக்கு, இஸ்ரவேலாய் இருக்கிற நம்முக்கு இந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்படி தாயா நானும் நம்புறேன், இப்படி தாயா நானும் நினைக்கிறேன், ஆனாலும் இன்னும் விழுந்து போய் கொண்டிருக்கிறேனே, இன்னும் எதையாவது பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறேனே. நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு காரணம் உங்க வாய் தான். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? வேதத்திலே போட்டிருக்கு, யாக்கோபு நிறுவனத்துல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா இந்த 9வது மாசத்துல மனுஷனை போல அப்பப்ப வந்துட்டு போறவர் அல்ல என் ஆண்டவர், எப்போதும் என்னோடு இருக்கிறவர், இனிமேலும் இருக்கிறவர், இதுவரையிலும் இருந்தவர், சதா காலங்களிலும் வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. சதா காலங்களிலும் கலங்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் கலங்க மாட்டேன்னு சொன்னா உங்க குடும்பத்தில் மீதி உள்ள நாட்கள் கண்ணீர் இல்லாத நாட்களாக, போராட்டம் இல்லாத நாட்களாக, கலக்கம் இல்லாத நாட்களாக, வெட்கம் இல்லாத நாட்களாக, அவமானம் இல்லாத
நாட்களாக நடக்கும். கரங்களை தட்டி எனக்கு நடக்கும்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வதற்கு என்கிட்ட எந்த பலனுமே கிடையாதுங்க. எந்த பணம் படைத்த மனிதர்களும் என்னோடு நிரந்தரமா கிடையாது. ஒன்னே ஒன்று, அவருடைய வார்த்தையை நம்புறேன். இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருஷங்கள் நடத்தின என் தேவனால் இன்னும் நடத்த முடியும்னு சொல்றேன். அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் அவரால் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்க முடியாது. அவர்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் சொன்னதன்படி நடக்கும். அவர் இன்னொரு வார்த்தை சொல்றார் பாருங்க. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆகையினால் சொல்லுங்க, என்னோடு அவர் இருப்பார். சதா காலங்களிலும் எனக்கு வெட்கம் வருவதில்லை. சதா காலங்களிலும் என் குடும்பத்தை குறித்த கலக்கம் எனக்கு தேவையில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா, இன்னும் கொஞ்சம். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று, என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும், ஆமென் ஆமென், எங்க இருந்து சொல்றாரு? சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாத இருந்தும் நான் உன்னை இடைக்கட்டினேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. அவர் என்னை இடைக்கட்டி இருக்கிறபடினால், அவர் எனக்கு நித்திய தேவனாக இருக்கிறபடினால், அந்த நித்திய ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறபடினால், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் எனது தேவனாக இருக்கிற கர்த்தர், சங்கீதக்காரன் சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லும் போது சுகந்தரித்தான் என்றால், இன்றைக்கும் நான் சுகந்தரிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிற தேவன் இதுவரைக்கும் என் இருதயத்தில் இருந்த கலக்கங்கள், பயங்கள், பதட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அன்றைக்கு யாக்கோபு வெட்கப்படாமல் இருந்தான் என்றால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல தாவீது சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சூழ்நிலை? அவன் நியாயத்திலிருந்து, சரி அந்த வசனத்தை கூட வாசிச்சிருக்கேன். என்ன 1 சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பான். ஏன்னா 1, 2 தேவையில்லை. ஏன்னா தாவீதும் யோனத்தானும் பேசிக்கொள்ளுகிற ஒரு சம்பவம் அங்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த புத்தகத்தெல்லாம் நீங்க வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே படிக்கணும். தேவையில்லாத பாட்டை போட்டு கேட்குறீங்க, தேவையில்லாத டிவியை போட்டு கேட்குறீங்க. பைபிளை படிக்கும்போது மட்டும் முறைமைக்கு படிக்கிறீங்க. அதனால தான் இங்கே நிற்க மாட்டேங்குது லேப்டாப்புக்குள்ள. அல்லேலூயா. நான் படிக்கும்போது நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், பைபிளை அப்படியே ரசித்து படிக்கிறேன் பாருங்க. என்ன அது விடாம என்னை ஏவிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசுவதற்கு. 3வது வசனத்தை வாசிமாளே. அப்பொழுது தாவீது உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். உம்முடைய தகப்பன் எனக்கு நன்றாய் அறிவார். ஏன்னா நீ நானும் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், நீ நானும் ஒரு உண்மையான ஃப்ரெண்டு. ஆகையினால நான் அவங்கிட்ட சொன்னா இவன் தாவீது கிட்ட சொல்லிடுவான்னு தெரியும். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு, உனக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்றார். அவன் அறிய மாட்டான், அறிய போகாது என்றான். மரணத்திற்கு எனக்கும், அவன் சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் நின்றுக்கான் பாருங்க. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், டெய்லி வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர். வாரத்தில் எல்லா நாளுமே ஹாஸ்பிட்டல் அலையாத நாளே இல்லை பிரதர். எல்லா நாளுமே ஏதாவது ஒரு திடுக்கிடும் சம்பவம் என் குடும்பத்தில் நடக்காத நாளே இல்லை பிரதர்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், யோனத்தான் ஒரு கேரண்டி கொடுத்து தாவீதை காப்பாற்ற முடியும் என்றால், சதா காலங்களிலும் நீ வெட்கமடைவதில்லை, கலக்கமடைவதில்லை என்று சொல்கிற கேரண்டியை நீங்க நம்பினால், சுகந்தரித்தால், இந்த மோசஸ் மாரியப்பன் 2 கண்ணும் தெரியாத நிலைமையில இத்தனை காரியங்களை செய்யக்கூடுமானால், தொலைக்காட்சிகளிலும் சபையிலும் உட்கார்ந்திருக்கிற உங்களாலும் என் தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடிக்கும் போது பெரிய காரியங்களை செய்ய முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றா பாருங்க. சாவுக்கும் எனக்கும்
ஒரு அடி தூரம் மட்டும் இருக்கிறது. அடுத்த வார்த்தை வாசிப்பா. என்று கர்த்தருடைய ஜீவனையும் என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாக சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து உனது மன விருப்பம் இன்னது என்று சொல்லுன்னு சொன்னது மட்டும் இல்ல, நீ இனிமேல் சாவதில்லைன்னு சொன்ன வசனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனால் மனிதனை தன் தகப்பனிடத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்றால், உலகத்தை உண்டாக்கின உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்திருக்கிற பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை விடுது, இஸ்ரவேலே நான் உனக்கு சதா காலங்களிலும் உன்னோடு இருக்கிறபடினால், நீ நித்திய ரட்சிப்புக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால், இதுவரைக்கும் உங்கள் தொழிலில் சோர்வு இருந்தாலும், இதுவரைக்கும் உங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் இருந்தாலும், இதுவரைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையின் ஆவி கிரியை செய்தாலும், இதுவரைக்கும் இழப்பை மாத்திரமே நீங்கள் சந்தித்து வந்தாலும், தாவீதுக்கு ஒரு யோனத்தானால் கேரண்டி கொடுக்க முடியும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இனி நீங்கள் கலங்காமலும் வெட்கப்படாமலும் இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நிச்சயமா எனக்கு நடக்கும். என் வெட்கம் இன்னோடு மாறும், என் கலக்கம் இன்றோடு மாறும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க வார்த்தைகளை, உங்க வாயின் அறிக்கைகளை கேட்கிறார். என் ஆண்டவர் அப்படியே செய்வார். கரங்களை தட்டி அப்படி செய்ய போற தேவனை நோக்கி, ஆண்டவரே உம்மால் மாத்திரம்தான் அப்படி செய்ய முடியும், உம்மால் மாத்திரம்தான் அவனை தாவீதை பாதுகாக்க முடிந்தது, உம்மால் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏனென்றால் உண்மை தவிர, நீரே கர்த்தரை தவிர வேற தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஒருத்தன் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. 6வது அதிகாரத்தை எடுத்துட்டு வாமாலே. அங்க ஒரு காரியம், தீர்க்கதரிசர்கள் புத்திரர்களோடு எலிசா என்ன செய்யறாரு, உட்கார்ந்துருக்காரு. அங்கே உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இட பற்றாக்குறை வருது. அல்லேலூயா. எங்கேயுமே கூட்டம் கூடிடுச்சுன்னா என்ன வரும்? இட பற்றாக்குறை வரும். அப்படி இட பற்றாக்குறை வருது. அப்போ ஒருத்தன் சொல்றான், ஐயா இந்த இடம் நமக்கு போதுமானதா இல்லை, நம்ம என்ன செய்வோம், யோர்தானுக்கு போவோம் அப்படிங்கிறார். அப்படித்தானமா போட்டிருக்காங்க முதல் வசனத்துல. யோர்தானுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்ன உடனே சரி போகலாம் அப்படின்னா, அதுல ஒருத்தன் கொஞ்சம் ஊழியக்காரன் இருந்தா நமக்கு ரொம்ப பலன், நமக்கு ரொம்ப சப்போர்ட்டு. சில பேர்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ காரியம் கொடுத்தாலும் சரி, நீ போய் செஞ்சுட்டு வாப்பாண்ணா, அண்ணே நீங்க வர்ற மாதிரி இருக்காதுனே, நீங்க வந்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணா இருக்காதுனேன்னு சொல்லுவாங்க. அப்படி போன பிள்ளைங்க, நான் சொல்றேன், நான் அப்படி எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்கேன். அந்த குடும்பமும் சரி, அந்த பிள்ளைகளும் சரி, வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. அப்படி கூப்பிட்டான், சரி வாப்பா போலாம் அப்படின்ட்டு எலிசாவும் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டாரு. என்ன நடக்குது? 5வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுங்கையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. கோடாரி என்ன செஞ்சிருச்சு? தண்ணீர்ல விழுந்துருச்சு. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு என்ன செய்யணும், குடியிருப்புக்கு என்ன செய்யணும், மரம் வேணும், சாமான் வேணும். அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வெட்டும் போது அந்த கோடாலி விழுந்துருச்சு. அதெல்லாம் கூட விஷயம். அங்க என்ன சம்பவம் வாசிமா? விழுந்தவனே என்ன ஆகுது? அவன் ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கினதே என்று கூவிக்கொண்டிருந்தான். அப்படித்தானமா போட்டிருக்கு? கூவிக்கொண்டிருந்தான் என்ன அர்த்தம்? வயிற்றுல என் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு, நம்ம ஊரை போல ஐயா போயிருச்சே, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பான்னு நினைச்சேன், போயிருச்சு. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? கூவிக்கொண்டிருந்தான். அதுக்கு என்ன செஞ்சாரு? விசுவாசத்தோடு என்ன செஞ்சாரு வாசிமா? தேவனுடைய மனிதன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டு அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி போட்டான். அந்த இரும்பு கோடாரி மிதந்து எலிசாவுடைய வார்த்தை வெட்கப்படுத்தாமல் மறுபடியும் அந்த கோடாரி எடுத்து அவன் கூவி கொண்டிருந்த நிலை, அழுது கொண்டிருந்த நிலை, பயந்து கொண்டிருந்த நிலை, கலங்கி கொண்டிருந்த நிலை, ஓசியா வாங்கினதே என்று கலங்கி கொண்டிருந்த நிலை மாறினது என்றால், இன்னைக்கு நான் அவரிடத்திலே கொடுத்தேன், நான் இவரிடத்திலே கொடுத்தேன், நான் இவரை நம்பி தொழில் செய்தேன், நான் இவரை நம்பி இதை வாங்கினேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உன் கூக்குரல் என் ஆண்டவர்
ஆண்டவருக்கு கேட்கும், இனி நீ வெட்கப்படுவதில்லை, இனி நீ கலக்கமடைவதில்லை. மனிதனைப் போல் கைவிடுகிற தேவன் அல்ல. சதா காலங்களிலும் நித்திய ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை உனக்களிக்கிற ஜீவன் தந்த இரட்சகருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க எந்த காரியத்தை குறித்து கூவிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த காரியத்தை குறித்து? ஐயோ, நான் நம்பிதாங்க என் மருமகளை கட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு பேசும்போது நல்லா பேசுனாங்க அவங்க குடும்பம். இப்ப மொத்தமும் என் குடும்பத்தை பிரிச்சு என் மகனையும் கூட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நான் இஸ்ரவேலின் ஜனம், அந்த நித்திய தேவனால் மீட்கப்பட்டிருக்கிற ஜனம், நித்திய அடையாளத்தை பெற்றிருக்கிற ஜனம், நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கிற ஜனம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நான் வெட்கம் அடைய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, யார் கூட்டிட்டு போய் உங்க மருமகளை பிரித்தார்களோ அதே நபர்கள் பொண்ணும் ஆணும் சேர்ந்திருந்தா தான், சம்பந்தக்காரங்களோட சேர்ந்திருந்தாதான் குடும்பத்துக்கு மரியாதைன்னு சொல்லி கொண்டு வந்து விட போறாங்க. நடக்கும்னு சொல்றவங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட குடும்பங்கள் அழுகையை எனக்கு காண்பிக்கிறார். அந்த அழுகையெல்லாம் இந்த நாளிலே வெட்கங்கள் துடைக்கப்பட்ட குடும்பங்களாய், கலக்கம் மாறின குடும்பங்களாய், கண்ணீர் துடைக்கப்பட்ட குடும்பங்களால் குடும்பமாய் சேர்ந்து தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். கரங்களை தட்டி எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும்னு சொல்றாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும் பிரதர், நிச்சயமா நடக்கும். ஏன்னா நம்முடைய தேவன் எப்பவுமே எந்த காரியத்தை கண்டும் காணாமல் விட்டுட்டு போற தெய்வம் நம்முடைய தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு கல்லுக்கிட்ட போய் விண்ணப்பத்தை வச்சேனா, ஒரு சிலைக்கிட்ட போய் விண்ணப்பத்தை வச்சேனா, நீ என்னதான் உடம்ப கீறினாலும் சரி, என்னதான் டான்ஸ் ஆடினாலும் சரி, எம்புட்டு பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு போய் போட்டாலும் சரி, அது இருந்த இடத்துல இருக்கும். ஆனா நீங்க இந்த வார்த்தை எந்த இடத்துல இருந்து கேட்குறீங்களோ, ஒரு சேலஞ்ச். இந்த ரெண்டு கண்ணும் தெரியாதவரை யார் யாரோ கொடுத்து தாங்குறாங்கன்னா, அவர் ஜெபித்து அநேக பிள்ளைகளுக்குள்ள விடுதலை வருதுன்னா, அவர் வெட்கப்பட்டு போகலைன்னா, நான் இந்த உயிருள்ள தெய்வத்தை, நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வத்தை, நித்திய ராஜாதி ராஜாவை, இட்டர்னல் காடை நான் பற்றி பிடிக்கும் போது என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும்னு சொல்லி பாரு. மறைந்து போன கோடாரி மிதந்து வந்ததை போல, பிரிந்து போன உன் குடும்பம், பிரிந்து போன உன் பிள்ளைகள், இழந்து போன உன் தொழில்கள் திரும்ப கட்டப்படும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடியுங்க, முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம், அவரால் கொடுக்க முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏன் என்றால் அவரே அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமை எப்படி அனுப்பினாரு? கொடுக்கும்போது, அனுப்பும்போது செக் போட்டு கொடுத்து அனுப்பினாரு? இல்ல, அவர் வார்த்தையை ரிசீவ் பண்ணினாங்க. அவர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் என மாற்றப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னைக்கு வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டதை அறியாம இருந்தேன், இப்போ அறிஞ்சிருக்கிறேன். நானும் இஸ்ரவேல் சந்ததின்னு சொல்லுங்க. நீங்க சதா காலங்களிலும் தேவனோட இருக்க தீர்மானம் பண்ணுங்க. என்னை நடத்துகிற ஆண்டவர், எங்களை நடத்துகிற ஆண்டவர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற யாவரும் நடத்துவாங்க. இதுல இஸ்ரவேல் அப்படின்னு போட்டிருக்கனால, இஸ்ரவேல் ஒருத்தருக்கு பேரே கொடுத்திருக்குல, அவருக்கு நடந்த சம்பவத்தை, ஒரு சம்பவத்தையாவது நம்ம சொல்லாம போனா தப்பா போயிருமா இல்லையா? அல்லேலூயா. ஆதியாகமங்களின் புத்தகம் 32வது அதிகாரம், ஆதியாகமங்களின் புத்தகம் 32வது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு சம்பவம், நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம், ஃபெமினியனா எல்லாரும் படிக்கிற சம்பவம். இது தெரியாதாக்கு ஏசா ஏசா அப்படிங்க. அந்த ஏசாவுக்கு என்ன நடந்துச்சு, அந்த யாக்கோவுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, நாம என்ன செய்யணுங்கிறத கத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க அந்த ஏசாவை காட்டிலும், ஏசாவையும் யாக்கோபையும் உண்டாக்கின தேவனை பற்றி பிடிக்கும்போது அவர்களை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். அப்ப யாக்கோபு விசுவாசித்தார், ஏசா விசுவாசித்தான், ஆபிரகாம் விசுவாசித்தான், அவர்களாலே செய்யக்கூடும் என்றார். அவருடைய பிள்ளை நம்மளால செய்ய முடியாதா? ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை எத்தனை அடி பாயுது? அது எதுல இருக்கணும் தெரியுமா? விசுவாசத்தில் இருக்கணும். உன் தாய்க்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும்
நவீன காலங்களில் இருக்கிற எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய சத்தியம் கிடைக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். ஆனா நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? கழுதத்தைய கட்டரும்பா போய்கிட்டு இருக்கு. நம்மளா சொல்லிக்கிற வேண்டியது இருக்கு. எங்க அம்மா விசுவாசிச்சாங்கய்யா, இன்னைக்கு என்னால முடியலையா. ஆனா அவங்கள காட்டிலும், உங்க அம்மாவை காட்டிலும் அப்பாவை காட்டிலும் உங்களுக்கு வசதி ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அதிகமாக கொடுத்துருக்கான், இல்ல அவங்களுக்கு ஆண்டவரை அறிவதற்கு அதிகமாக கொடுத்துருந்துச்சா? சொல்லுங்க பாப்பா. நமக்கு தானே கொடுத்துருக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? அதனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல? அந்த 1.5 பைக்கை மாற்ற முடியல. அல்லேலூயா. வாங்கின கடனை கொடுக்க முடியல, தொடங்கின வீட்டை முடிக்க முடியல, நிலத்தை சரியான விலைக்கு விற்க முடியல, விவசாயம் செஞ்சு திரும்ப பணத்தை எடுக்க முடியல. ஒரு சின்ன மழை வந்தா, ஒரு சின்ன வெயில் வந்தா நம்ம வீட்டில் நோய் படுக்க ஆட்டம் காணுது. இன்னைக்கு நான் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனம் வெக்கப்படல. இஸ்ரவேலின் பிள்ளைகளா இருக்கிற நானும் வெக்கப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. வேற எந்த வழியும் கிடையாதுங்க எனக்கு இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு. வேற எந்த வழியும் எனக்கு தெரியாது, வேற எந்த வழியும் எனக்கு தேவையில்லை, வேற எந்த வழியும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த வழி ஒன்று, அதுதான் மெய்யான வழி, அதுதான் இயேசுவின் வழி, அதுவே வாழ்க்கையில் ஒளி தரக்கூடிய வழி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பார்த்துருவோமே யாக்கோபுடைய காரியங்களை. 32:17 வாசிமா. முன்னே போகிறவனை நோக்கி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்ப்பட்டு, உனக்கு எதிர்ப்பட்டு, நீ யாருடையவன், நீ யாருடையவன், எங்கே போகிறாய், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது, யாருடையது என்று உன்னை கேட்டால், என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய, எப்படி சொல்றான் பாருங்க, அடிமைப்பட்டவன் போல சொல்றான். ஆண்டவருடைய வார்த்தையை மறந்துட்டு, இது உமது அடியானாகிய யாக்கோபின் மந்தை, இது என் ஆண்டவனாகிய இது பாருங்க. ஏசா கூட பிறந்த அண்ணன். ஏசா யாரு? கூட பிறந்த அண்ணன். ஆனா அண்ணனை இவன் பயப்படுற பயத்தினால, இவன் கலங்குகிற கலக்கத்தினால என்னவாக்கிட்டான்? ஆண்டவன் ஆக்கிட்டான். சில பேருக்கு பாத்தீங்களா, ஒரு தன்னறியாத ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டிசென்ட்ரியே போயிடும். உண்மையா பொய்யா? ஏதாவது ஒரு காரியத்தில் தன்னறியாத ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இருக்கட்டும் பாஸ்டர் நான் போயிட்டு வரேன், பாஸ்டர் இருக்கட்டும் பிரதர் நான் போயிட்டு வரேன், நான் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு 2 காரியம் தான் சொல்லுவேன். எப்பா, இந்த ஊழியத்தில் இருந்து எங்கெங்கே இருந்து பணம் வருதுன்னு தெரியும், எங்கேருந்து யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 2 மாதம் நீ வச்சு இதை பார்த்துக்கோ. அண்ணே 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 விட்டுருங்கண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே அப்படிமா. சரிப்பா, ஒரு 2 மணி நேரம் என் ஃபோனை வச்சுக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டா, ஐயோ சாமி என்ன ஆளை விட்டுரும்பா. நம்ம ஆளு உண்டா இல்லையா? உண்டு. இவை பாருங்க, கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அண்ணன், ஆனா எப்படி நடுங்கிறான் பாருங்க. இது என் ஆண்டவன், ஆசிமா, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. ஆமென். வெகுமதி. இதோ அவனும் அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்று சொன்னார். பின்னாடி இருக்கிற வேலைக்காரனையும் நோக்கி அப்படியே சொல்ல சொல்லி இவர் பயந்து போய், கலங்கி போய், நடுங்கி போகிறான். ஆனால் என் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? அவர் கொடுத்த தரிசனம் இல்லை, அவள் ஈசாவுக்கு கர்ப்பத்திலே என்ன தரிசனம் உண்டாயிருச்சுல, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லி வந்துருச்சுல, அந்த வார்த்தை உறுதிப்படணுங்கிறதுக்காக 33வது அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க, எடுக்க வேணாம். என்ன சொல்லுது தெரியுமா? இவன் பயந்து கலங்கி நடுங்கி போறான், வெக்கப்பட்டு போயிருவோமோன்னு. அப்படியே வேலைக்காரிகள்கிட்ட பாதிப்புள்ள, 2 மனைவிகள்கிட்ட பாதிப்புள்ள, அப்படி பிரிச்சு அனுப்பி போறாரு. அவன் வந்து இவனை ஆற தழுவி கட்டி பிடித்து கொண்டு, எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கட்டும்பா, உனக்கு இருக்கிறது உனக்கு இருக்கட்டும் பான்னு சமாதானத்தின் வார்த்தைகள் அங்கே வெளிவருகிறது. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. இது எத்தனை முறையா நான் படிச்சிட்டேன், இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றும் நடக்கல, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு ஒன்றும் ஆகல, எனக்கு ஒன்றும் கூடல சொல்லுவதை மறந்து நான் நித்திய தேவனுடைய ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ரட்சிப்பின் வழியாக நடத்தப்பட்டிருக்கிறேன். அந்த தேவன் சொல்கிறார், சதா காலங்களிலும்
நீ வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு, கலக்கம் அடைவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை முதல் தகப்பன் முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு நிறைவேறினதென்றால், அவன் பிள்ளை, அவன் கொடுத்த வெகுமதி எல்லாமே அவரோடு இருந்ததென்றால் எனக்குரியதெல்லாம் என்னோடு இருக்கும்னு சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இழந்திருக்கிற, பயந்திருக்கிற காரியத்தில் எதையும் இழந்து விடாதபடிக்கு உங்களுக்குரியது உங்களுக்கு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அவரால் செய்ய முடியுங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறத மட்டும் நான் இதே ஏசாயா 45 சொல்லிட்டு முடிச்சிடுறேன். வாமா 18வது வசனத்துக்கு வந்துரு மக்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டிக்காமல் அதை குடியிருப்புக்காக, அதை மனுஷன் குடியிருப்புக்காக செய்து படைத்து அது உருவேற்படுத்தினபடியினால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர், ஆமென், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கங்களிலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலேயும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லலன்னு சொல்லிதான் உங்களை வெக்கமடைய மாட்டீங்க, கலக்கமடைய மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல நான் ஆராதித்த ஆராதனை, நான் தியானித்த சங்கீதம், நான் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவம், நான் ஒவ்வொரு வாரமும் கேட்கிற வார்த்தை நான் ரிசீவ் பண்ணும்போது வெறுமையானதாக இருக்காது. அவரே சகலத்தை உண்டாக்கின அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிறபடினால் என்ன நடத்துவார்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத காரியத்தை என் தேவனால் செய்ய முடியும். நான் சொல்லலைங்க, என் வேதம் சொல்கிறது. வாசிமா, அப்படியே தொடர்ந்து வாசிமா. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நீ விரும்புனீங்கன்னா, நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இதுவரைக்கும் நடக்கல, எப்படி நடந்துச்சுன்னு கேட்காதீங்க. யாக்கோபுக்கு நடந்துச்சு பாத்தீங்களா? யதார்த்தமா இவன் நினைச்சு போனது என்ன? ஐயோ பிடிச்சிருவான், ஐயோ என்ன கொன்றுவான், ஐயோ கலங்கிட்டு போனான். யதார்த்தமான காரியம் கட்டி பிடித்து தழுவுனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இஸ்ரவேலின் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் என்னை கலங்க விட மாட்டார்னு யார் சொல்றீங்களோ, ஏன்னா அவரே கர்த்தர், அவரை தவிர தெய்வம் யாரும் இல்லைன்னு உறுதிப்பாட்டை எடுக்கிறீங்களோ, நான் சொல்றேங்க, உங்க வீடு இந்த நாளிலிருந்து யாக்கோபின் சந்ததியாய், ஏசாவும் யாக்கோவும் சமாதானம் பெற்றதை போல சமாதானத்தை பெற்ற குடும்பங்களாக மாறும். சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் வாசித்தல்ல, எத்தனையோ முறை துரத்தப்பட்டாலும், எத்தனையோ காரியங்களை சவுல் அவனுக்கு விரோதமாய் எழும்பினாலும், தேவனுடைய வார்த்தை நிறைவேறி சவுல்தான் தள்ளப்பட்டு போனானே தவிர, தாவீது தவறு செய்திருந்தாலும் கூட தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்த போது ராஜாவாகவே வாழ்ந்தான், ராஜாவாகவே மரித்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் பிள்ளைகளை, அவன் பிள்ளையாகிய சாலமோனை அரியணை ஏற்றி வைத்து விட்டு தான் என்ன செஞ்சாரு? மரித்தார். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தை எனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகையினால் என் இழப்புகளை குறித்தோ, என் சோர்வுகளை குறித்தோ, என் பாரங்களை குறித்தோ, என் நஷ்டங்களை குறித்தோ நான் எப்போதும் கவலைப்பட மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதுவரைக்கும் பொய்யில்லைன்னு சொல்லுங்க. இப்போமும் பொய்யுரையாத தேவன் இந்த மாதத்தில், இந்த வருடத்தின் மீதி உள்ள நாட்களிலே உங்களுடைய எல்லா பயத்திற்கும் உங்களை நீக்காலாக்கி தேவ சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். நீங்கள் நாளாகம புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூக்குரல் இடுவாங்க. நெகேமியாவின் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா மிரட்டுவான். தொபியா என்கிற ஒரு மனுஷன் மிரட்டுவான். அவன் ஆலயம் கட்டுறான், செவரை கட்டுறான், அலங்கத்தை கட்டுறான். இவன் இடிச்சா என்ன, போனா என்ன, வந்தா என்ன, நிறைய அரி போனா கூட இந்த செவர் தாங்க மாடா அப்படிங்கிறான், கிண்டல் பண்றான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல பொய்யா போகல, அது நிறைவேறுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், இத்தனை கஷ்டம், இத்தனை கவலை, இத்தனை பிரச்சனை இருக்க,
எனக்கு எப்படி மாறப்போகுது, இவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் கூட மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், என் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் கொண்டு வந்து வைக்கும்போது எல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஏன் அப்படி சொல்கிறேன்? எகிப்தின் ஜனங்கள் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்க? எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க சொல்லுங்க? எகிப்தின் ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? பார்வோனு கீழே எவ்வளோ பேர் இருந்தாங்க? கரெக்டாக தான் சொல்கிறீங்க, சொல்லுங்க. 40 லட்சம். அந்த 40 லட்சத்தை உங்களுக்கு 40 லட்சம் பேரை அவரால் வழி நடத்த முடியும்னா, ஒருவேளை இந்த தொலைக்காட்சியை ஒரு 4000 பேர் பார்ப்பீங்க, இந்த சபையில் ஒரு 100 பேர் உட்கார்ந்துருப்பீங்க. உங்களை வழி நடத்த என் தேவனால முடியாதா? முடியும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் உம்மை நோக்கி பார்த்தவங்க எல்லா பேரும் விசுவாசித்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகல. சாவுக்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் மட்டும்தான் இருந்துச்சு. அவனை தைரியப்படுத்துவதற்கு ஒரு யோனத்தானை கொடுத்ததை போல என்னை தைரியப்படுத்துவதற்கு இந்த வார்த்தை வந்திருக்கு. நம்முடைய வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனக்கு உதவி செய்யுங்க, என்னை நடத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு போதுமானவராக இருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தி நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ இந்த மாதத்தில், எதை விரும்புகிறீங்களோ இந்த வருடத்தின் இறுதியில் பெற்றுக்கொண்டு இந்த சபையில் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு உங்களுக்காய் ஜெபித்து உங்களை ஆசீர்வதித்த அனுப்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே, வருகின்ற வாரங்களிலே, வருகின்ற புதன் வெள்ளி போன்ற ஜெபங்களிலே நாம் தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் கூட நான் ஜெபம் செய்கிறேன். ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்த போகிறதற்காக, நீ நடத்த போகிற இரக்கத்திற்காக, நீங்க செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு நித்தியத்திற்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரட்சிப்பு, நித்தம் நடத்தக்கூடிய ரட்சிப்பு என்பதை அறியாமல் இதுவரைக்கும் வாழ்ந்திருப்பாங்கப்பா. ஆனால் உம்முடைய வார்த்தை நித்திய ரட்சிப்பா இருக்கிறது. இது நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறதா இருக்கிறது. ஆகையினால மனுஷனை போல அப்பப்ப சீசனுக்கு வந்து போகிற நன்மை அல்ல. நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, நான் கலங்க மாட்டேன்னு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சதா காலமும் அப்பா செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு நடக்கும். நான் எப்பவும் வெட்கப்பட மாட்டேன், எப்பவும் கலங்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இதுவரைக்கும் பொய்யா போகலைங்கிறதுக்கு எங்கள் பாஸ்டர் சாட்சி, எங்கள் பிரதர் சாட்சி. எத்தனையோ நோய் பிரச்சனை, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ தேவைகள் அவருக்கும் வருது. ஆனால் அவரை நடத்துகிற கர்த்தர் என்ன நடத்துவார்னு சொல்லுங்க. சாவுக்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் மட்டும் இருந்த தாவீதை நடத்தின தேவன் இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அடைபட்ட வாசல்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் திறப்பதாக. கரங்களை தட்டி திறக்கணும்னு சொல்றவங்க மட்டும், கிடைக்காமல் இருந்த வேலையில இனி உங்களுக்கு அற்புதம் நடப்பதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. இழந்து போன காரியத்தில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவன் அன்றைக்கு யாக்கோபு ஏசாவும் சமாதானத்தை கண்டதை போல கட்டி தழுவி ஒருவரை ஒருவர் முத்தத்தினால், அன்பின் முத்தத்தினால் தேவ சமூகத்திலே வாழ்த்துகிற பிள்ளைகளாக மாறப்போகிறீங்க. கரங்களை தட்டி எனக்கு நடக்கும்னு சொல்றவங்க மட்டும் நீங்க கைகளை தட்டி சொல்லுங்க. உங்க குடும்பம் எதனால் பிரிந்திருந்தாலும் சரி, உங்க தொழிலில் எதனால பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, வேலை பார்க்குற ஆபீஸுக்குள்ள, அரசு பணிகளுக்குள்ள எதனால் கம்யூனிகேஷன் கேப்பு வந்திருந்தாலும் சரி, என் இயேசு இப்பொழுது உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னதுனால, இப்பொழுது நீங்க கலங்க வேண்டாம்னு சொன்னதுனால, சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறபடினால இன்றைக்கு அவருடைய கிருபையை, இன்றைக்கு அவருடைய இரக்கத்தை, இன்றைக்கு அவருடைய சுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டா, ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு வைக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி என் குடும்பத்தில் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, என் தொழிலிலே இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, என் நோயிலே இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, என் கடன் பாரத்திலே இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, வயது வந்து திருமணம் செய்ய முடியாமல் இருக்கிற என் பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டாள் என்று நம்புகிறேன், கிரியை செய்வதாக என்று சொல்லுங்க. முதிர் வயதிலும் மகனோடு யோசேப்போடு கர்த்தர் அந்த இஸ்ரவேலை கொண்டு போய் சேர்த்ததை போல உங்கள் பிள்ளைக்கும் சரியான காலத்திலே, சரியான நேரத்திலே ஏற்ற துணையை தருவார். கரங்களை தட்டி எனக்கு செய்ய போகிறார், என் பிள்ளைக்கு செய்ய போகிறான்.
இனி நான் தலை குனிந்து நடக்கிறதற்கு இல்லை, தலை நிமிர்ந்து நடக்கிற ஜாதி. ஏனென்றால் நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பு நித்தியமானவை, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அவருடைய ஜீவனை கொடுத்து என்னுடைய ஜீவனை மீட்டிருக்கிறார். அவர் என் பாவத்தை இரத்தத்தை கொண்டு கழுவி இருக்கிறார். அவரே இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அவரே இந்த ஆராதனையை நான் பார்க்கும்படி செய்திருக்கிறார் சொல்லுங்க. அவர் எங்களை வெட்கப்படுத்தலைங்க. எத்தனையோ கஷ்டத்தில் என்ன நடத்தி இருக்காரு, எத்தனையோ நோயில என்ன நடத்தி இருக்கிறார், எத்தனையோ பிள்ளைங்களுக்கு நாளைக்கு தான் கடைசி டேட்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து காலேஜில் இருந்து தகவல் வரும். ராத்திரி வேளையிலே கர்த்தரை நோக்கி நான் காத்திருக்கும் போது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, அப்பா இந்த ராத்திரியிலே உம்மால் கிரியை செய்ய முடியும், இந்த பகல் பொழுதுக்குள்ளே உம்மால் கிரியை செய்ய முடியும், இன்று மாலைக்குள்ளே கிரியை செய்ய முடியும் என்று கேட்கும் போது என்னை வெட்கப்படுத்தாத தேவன் இந்த மாதத்தில் மீதி உள்ள 3 மாதங்களிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு விசுவாசித்தால் உங்களுக்கு கலக்கம் இல்லாத ஒரு வாழ்வு, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்வு, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்வு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உங்களுக்கு பிசாசை கட்டுகிறதற்கு தேவ வல்லமையை பெற்ற ஒரு வாழ்வை நீங்கள் பெற போறீங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, இனி நான் கலங்க மாட்டேன், இனி நான் பயப்பட மாட்டேன், இனி நான் யாரை தழுவுகிற குடும்பம், அன்பா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு மகனாய் மகளாய் மாறப்போறேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என் தேவன் உங்களுக்கு தரப்போறார். கரங்களை தட்டி அந்த சமாதான காரணரை நோக்கி, சர்வ வல்லமை உள்ளவரை நோக்கி, அப்பா நீர் எப்படி செய்யுங்க, நீர் எப்படி நடத்துங்க, நீர் அப்படி நடத்தக்கூடும் என்கிற தைரியத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்தீர். இந்த ஊழியத்தை தொலைக்காட்சியில் பார்க்க செய்தீர். ஆகையினாலே நானும் ஒரு சாட்சியாய் என் சகோதரிடத்திலே, என் போதகரிடத்திலே பகிர்ந்து கொள்ளணும். எனக்கு வெட்கமாயிருந்த காரியங்கள், நிந்தையாயிருந்த காரியங்கள், அவமானமாயிருந்த காரியங்கள் மாறும் மாறும் மாறும். நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. உங்கள் விசுவாசத்தின்படியே இந்த ஜெபத்திலே உங்களுக்காய் நான் கைகளை நீட்டி கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது. இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக. ரிஷுதாலா பேச்சர்ச் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எல்லாம் இந்த நல்ல ஆராதனைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் இந்த ஊழியத்திற்காய் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இம்மட்டும் இந்த புதிய மாதங்களுக்குள்ளே நம்ம இத்தனை நாட்கள் நடத்தி வந்திருக்கிறதற்காய், மீதி உள்ள நாட்கள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருக்க போறதற்காய் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்திருக்கிற பிள்ளைகள், விசுவாச வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகள், விசுவாச வார்த்தை ஜெபிக்கிற பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் வைத்து தொடர்ந்து பேசும்படி நீர் கொடுத்த கிருபை, இரக்கம், தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் விலையேற பெற்ற ரட்சிப்பை இந்த நாளிலே அறிந்து கொள்ளும்படி, நித்திய ஜீவனுடைய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு என்பதை தெரிந்து கொள்ளும்படி அடிமையை மறைத்து நீர் பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நான் சதா காலங்களிலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்பும் போது இனி நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்கன்னு சொல்கிற உம்முடைய வார்த்தை உறுதிப்பட்டு தொழிலிலே வெட்கப்படாதபடிக்கு, குடும்ப வாழ்க்கையிலே வெட்கப்படாதபடிக்கு, பிள்ளைகளுடைய ஹையர் ஸ்டடீஸிலே வெட்கப்படாதபடிக்கு, ஊழியங்களில் வெட்கப்படாதபடிக்கு, ஆண்டவரே அரசு பணிகளில் வெட்கப்படாதபடிக்கு, அன்றாட கூலி வேலைகளிலே வெட்கப்படாதபடிக்கு, கர்ப்பத்தின் கனி எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படாதபடிக்கு நீங்க நடத்த வேண்டும் என்று, நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இம்மட்டும் எங்கள் ஊழியங்களை நடத்தினீர், இம்மட்டும் எங்கள் ஊழியங்களை தாங்கினீர். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள், என்னோடு பணியாற்றுகிற பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கலக்கமடையாதபடிக்கு, இன்னும் தெளிந்த புத்தியோடு ஞானத்தோடு உம்முடைய பணியை செய்ய, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. இம்மட்டும் தாங்கினீர், இம்மட்டும் நடத்தினீர். தொடர்ந்து அடுத்த வாரங்களிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் கூடும்போது, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது சமாதானமான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், சாட்சியான காரியங்களை பகிர்ந்து ஜெபிக்க, தோத்தரிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் நாமத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.